ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு கிஷோர் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் 3ஆம் பருவத் தேர்வு அல்லது தொகுத்தறி மதிப்பீடு 2024 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் கொஸ்டினில் உள்ள பகுதி A சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 1, 53/17 தலைகீழி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 53/17. தலைகீழி அப்படின்னா என்ன? கீழே உள்ள நம்பரை மேலே போடணும், மேலே உள்ள நம்பரை கீழே போடணும். கீழே என்ன இருக்குது? 17. ஸோ அதை மேலே போடணும். இஸ் டிவைடட் பை மேலே உள்ள நம்பரை கீழே போடணும். 53. தொகுதியை பகுதியிலையும் பகுதியை தொகுதியிலையும் போடணும். அதுதான் என்ன அப்படின்னா தலைகீழி. ஸோ 53/17 தலைகீழி என்ன? 17/53. ஸோ ஆன்சர் இ. கொஸ்டின் நம்பர் 2, 1 இடதுபுறம் 3 அலகு தொலைவில் உள்ள எண். இதுக்கு ஒரு எண்கோடு வரையணும். எண்கோடு ஃபஸ்ட்டு வரையுமா? ஸோ நடுவில் 0 இருக்கும், வலதுபுறமாக ப்ளஸ் வேல்யூவாக போகும். ஸோ 1 2 3 4 அப்படி போய்கிட்டே இருக்கும். இடதுபுறமாக மைனஸ் வேல்யூவாக போகும். ஸோ -1 -2 -3 அப்படியே போய்கிட்டே இருக்கும். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 இடதுபுறம். ஸோ 1 எந்த இருக்குது? இந்த இருக்குது. அதோடைய இடதுபுறம் அப்படின்னா இடதுபுறம் இது, இது வலதுபுறம். ஸோ இடதுபுறம் 3 அலகு தொலைவில் உள்ள எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1 2 3 3 அலகு தொலைவில் என்னது இருக்குது? -2. ஸோ ஆன்சர் இ -2. கொஸ்டின் நம்பர் 3, 2 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு டேஷ் மில்லிமீட்டர் ஸ்கொயர். 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 100 மில்லிமீட்டர் ஸ்கொயர். 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 100 மில்லிமீட்டர் ஸ்கொயர். இங்கே 2 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஸோ 2ஆல் பெருக்கணும். ஸோ 2 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 × 100 மில்லிமீட்டர் ஸ்கொயர். ஸோ 2ஐயும் 100ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 200 மில்லிமீட்டர் ஸ்கொயர். அப்போ ஆன்சர் 200. 818 சுழல் சமச்சீர் வரிசை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 4, 818 எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் எடுத்து எழுதிக்கோங்க. அதை நம்ம அப்படியே சுழற்றணும். இதை அப்படியே ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா 8 1 8ன்னு ஆகும். மறுபடியும் ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா 8 1 8ன்னு கிடைக்கும். ஸோ 2 தடவை இதே நம்பர் கிடைக்கும். அதனால் ஆன்சர் ஆ 2. கொஸ்டின் நம்பர் 5, 15 17 20 22 25 என்ற தொடரின் அடுத்த எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்லா கவனிங்க. 15க்கு அடுத்து 17 வந்திருக்கு. ஸோ 2 நம்பர் கூட வந்திருக்கு. 17க்கு அடுத்து 20 வந்திருக்கு. 3 நம்பர் கூட வந்திருக்கு. 17 கூட 3 கூட்டினா 20. அடுத்து 20 கூட 2 கூட்டி 22 வந்திருக்கு. 22 கூட 3 கூட்டி 25 வந்திருக்கு. ஃபஸ்ட்டு 2 கூட்டுதாங்க, அடுத்து 3 கூட்டுதாங்க, அடுத்து 2, அடுத்து 3. ஸோ அடுத்து எத்தனை கூட்டணும்? 2 கூட்டினா வருமா? ஸோ 25 கூட 2 கூட்டினா எத்தனை? 27. ஆன்சர் இ. அதாவது ஃபஸ்ட்டு 2 கூட்டணும், அடுத்து 3, அடுத்து 2, அடுத்து 3. அப்போ அடுத்து 2 தானே கூட்டணும். ஸோ 25 கூட 2 கூட்டினா ஆன்சர் இ. தேங்க்யூ.